விஜய் அவர்கள் போட்ட வீடியோவை பார்த்தேன். அவங்க ஒரு புதிய கட்சி, அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்த தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது ஏற்றுக்கணும். நாங்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கோம், மக்கள் எங்களுக்காக வந்திருக்காங்க, அதில் வந்து நாங்கள் யாருமே இப்படி நினைக்கல, இப்படி நடக்கும்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை பார்க்க வந்தவங்களை மதித்து நான் அந்த ஒரு தார்மீக பொறுப்பை நான் ஏற்று அந்த குடும்பங்களோட நிற்கிறோங்கிற மாதிரியாவது ஒன்று அவர் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மாதிரி ஒரு பெரிய துயர் சூழ்ந்திருக்கிற ஒரு நேரமாக இருக்குது. இந்த நேரத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிந்த வரைக்கும் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதை அதை அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அதை நம்ம வேடசந்தூரில் மட்டுமில்லை, திண்டுக்கல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற 3 குடும்பங்களுக்கு அந்த நிதியை நாங்கள் வழங்கியிருக்கோம். அதுமாதிரி கரூர் மாவட்ட நிர்வாகம் ஒரு ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. மாவட்ட நிர்வாகங்கிறது ஒருத்தரோ 2 பேரோ கிடையாது, ஒரு 100கணக்கான பேர் சேர்ந்து தான் ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய நெருக்கடியில் செய்திருக்கிறவர்களை வந்து நம்ம பாராட்டாட்டையும் பரவாயில்ல, அவர்கள் வந்து வருத்தப்படுற மாதிரி எதையும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஒரு ஊடகங்கள் நெருக்கடியை சந்தித்திருக்கிற இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள்ங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊடகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் பணியாற்றவர்கள் மீது அவதூறு செய்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். மேடம், இந்த துயர் சம்பவத்திலே வந்து பனையூர்ல வந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க, விஜயோட பிரச்சாரம், அதை பற்றி இல்லை, அதை பற்றி நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? இன்னொரு கட்சியுடைய தொண்டர்களுடைய செயல்பாடு அது. ஸோ அதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. நான் சொல்கிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் கரூரில் நாங்கள் தான் களத்தில் நின்றுட்டுருக்கோம். அது எங்கள் கடமை. அது ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை தான் நாங்கள் செய்யணும். ஒருவேளை நான் எம்பியாவோ இல்லைன்னா கூட நாங்கள் கரூரில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் களத்தில் தான் நின்னாகணும். நம்ம வந்து கோவிட்லேயும் அதை பண்ணியிருக்கோம், இப்போவும் அதை பண்ணுறோம். ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஆனால் வந்து இதில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் விஜய் அவர்கள் போட்ட வீடியோவை பார்த்தேன். அவங்க ஒரு புதிய கட்சி, அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்த தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது ஏற்றுக்கணும். நாங்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கோம், மக்கள் எங்களுக்காக வந்திருக்காங்க, அதில் வந்து நாங்கள் யாருமே இப்படி நினைக்கல, இப்படி நடக்கும்னு சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை பார்க்க வந்தவங்களை மதித்து நான் அந்த ஒரு தார்மீக பொறுப்பை நான் ஏற்று அந்த குடும்பங்களோட நிற்கிறோங்கிற மாதிரியாவது ஒன்று அவர் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் களம் கிடையாது, இது வந்து ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிற ஒரு துயர வீடு. இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நான் எதையுமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம்னு நான் நினைக்கல. அங்கே போனால் அந்த மார்ச் வரைக்கும் போகிற வழியில் 2 சைடும் உட்காந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ வந்து அதுதான் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. அதை நம்ம அந்த இடத்துல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம நிற்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு பல காரணம் இருந்திருக்கலாம், அதை அவர் தான் விளக்கணும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலின்னு எல்லாருடைய ஒட்டுமொத்த அதிகாரிகள், அங்கே களத்தில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நினைக்கிறேன். இதே ஒரு நபர் கமிஷன் இதே அருணா மேடம் அவர்களை தான் அமைச்சாங்க, அவங்க தானே செஞ்சாங்க. அதே ஒரு நபர் கமிஷனை அதே அருணா மேடத்தை தான் இப்போ அமைச்சிருக்கோம். இப்போ அரசியலுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசக்கூடாது. அதே மாதிரி பாஜக இங்கே வந்து ஒரு மரண வீட்டில் இருக்கோம். நாங்கள் மரண வீட்டில் வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மணிப்பூர் 2 வருஷம் பற்றி எரிஞ்சுது. உங்கள் பிரதமர் போனாங்களா? இல்லை. நீங்கள் போனீங்களா? இல்லை. உங்கள் முதலமைச்சர் அந்த ஊருக்காரர் போனாரா? இல்லை. யார் போனா? ராகுல் காந்தி போனார். நாங்கள் கமிஷன் அமைச்சோமா? யோசிச்சு பாருங்கள். ராகுல் காந்தி போனார், எதுக்கு போனார்? மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்கிறதுக்கு போனார். நானும் அன்னைக்கு கூட போயிருந்தேன். இதயம் வெடித்து அன்னைக்கு வந்தேன். அதே மாதிரி இதயம் நம்ம ஊரில் வெடிக்கும் நான் கனவோடு கண்டதில்லை. அன்னைக்கு நாங்கள் காங்கிரஸ் கட்சி மணிப்பூரில் விழுந்த பிணங்கள் மீது நாங்கள் வந்து எதிர்கட்சி தான், நாங்கள் அமைச்சிருந்தா கூட யாரும் தப்பு சொல்ல முடியாது. நாங்கள் ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் அங்கே போனோமே ஒழிய நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு அங்கே போகல. ஆனால் இன்றைக்கி பிஜேபி இந்த மண்ணில் அரசியல் பண்ணுறாங்க. அதனால் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு இன்னும் தேர்தலுக்கு 4 மாதம் இருக்குது. நம்ம 4 வருஷமாக அரசியல் பண்ணியிருக்கோம். இன்னும் 4 மாதம் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்காக எங்கள் கரூர் மண்ணில் வந்து எங்கள் மக்களை பயன்படுத்தி எங்களுடைய இழப்பை, கண்ணீரை, வழியை பயன்படுத்தி யாரும் அரசியல் பண்ணாதேன்னு கேட்டுக்கிறேன். ஏதாவது நியாயம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்குறது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செய்கிறீங்க. அதே ஒரு நபர் கமிஷன்
உங்களோட ஆட்சியில் நடந்தது தப்புன்னு சொல்லுச்சு. நீங்கள் அமைச்ச கமிஷன் தான், ஆனால் நீங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்த விஷயம் தப்புன்னு அவங்க எழுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு சரியான ஒரு முறையில் என்ன நடந்ததோ அதற்கு அதை முழுவதுமாக ஆராய்ந்து அவங்க சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.